திருச்சிற்றம்பலம். திருமூலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். அன்பர்களே, இந்த இனிய ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுதிலே சிவ சிந்தனையில் ஈடுபடுவதை நினைத்து மிகவும் ஆனந்தப்படுகின்றோம். அனைவருமே உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெற்று நீடித்த நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் அந்த சிவத்திடம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நீங்களும் உலக நன்மைக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். பொதுவா இன்றைய சிந்தனை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாமே தொடர்ந்து வருகிறதா அப்படின்னு கேட்டா தொடர்ந்து யாருக்கும் வருவதில்லை. ஒரு வினாடி நம்ம ஆனந்தமா இருப்போம், ஒரு வினாடி நம்ம துக்கமா இருப்போம், ஒரு வினாடி கவலைப்படுவோம். அது போல வாழ்க்கையிலே தொடர்ந்து கஷ்டங்கள் யாருக்கும் வருவது இல்லை. அவ்வாறு வந்தாலும் அது நீடித்திருப்பதில்லை. ஒருவருக்கு தொடர்ந்து இன்பமாக வந்து கொண்டிருக்குமா அப்படின்னா அப்படியும் வராது. அப்ப அந்த மேடு பள்ளங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கையில. அதை நம்ம உணர்ந்து புரிஞ்சு அதை கடந்து போகணும். பொதுவா நம்மளுக்கு வருகின்ற கஷ்டங்கள் எதனால் அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதனுக்கு இயல்பான வாழ்க்கையில் இருக்கிறான் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். அப்படி அந்த இயல்பான வாழ்க்கையில தினமும் அவனுடைய வேலையை அவன் செய்து கொண்டு சரியாக நடந்து கொள்கிறான். அப்படிங்கிற பட்சத்துல அவனுக்கு எந்த இடத்துலையுமே அந்த பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை. ஏதேனும் ஒரு காலகட்டத்திலே அந்த மனிதனுக்கு ஒரு சின்ன துன்பம் ஏற்படுகிறது. உதாரணத்துக்கு காலில் சின்னதா அடிபட்டுறதுன்னு வச்சுக்கோங்க. அதற்கப்புறமா அந்த மனிதனின் கவனம் முழுவதுமே எங்க போயிடும் அப்படின்னா காலுக்கு மட்டுமே போகும். அடிபட்டு விட்டது அப்படின்ட்டு. அதே ஒருவருக்கு கையில் அடிபட்டு இருக்கு அப்படின்னா கையில் அடிபட்டிருக்குன்னா அந்த துன்பத்தை மட்டுமே நாம் எண்ணிக்கொண்டிருப்போம். மற்ற பாகங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறதே, அதை பற்றி யோசிப்போமா சிந்திப்போமானா சிந்திப்பது கிடையாது. உடல் ஆரோக்கியமாக இருந்ததே, அப்போது ஏதாவது அங்கங்களை பற்றி யோசித்திருப்போம்னா யோசித்திருப்பதே கிடையாது. அப்ப நம்ம எந்த காலத்திலும் ஆனந்தமாக இருப்பதை பற்றி யோசித்ததே கிடையாது. எது நன்மையாக இருக்கிறதோ, எது நம்மளுக்கு பூரணத்துவமாக கிடைத்திருக்கிறதோ அதை பற்றி நாம் சிந்திப்பதற்கு இல்லை. ஏதேனும் ஒரு விஷயத்திலே நம்மளுக்கு ஒரு குறை இருக்கிறது என்றால் அதையே நினைத்து அந்த கஷ்டத்தையே நினைத்து மீண்டும் மீண்டும் அந்த கஷ்டத்தையே பெறுவதாக நாம் ஏற்படுத்தி கொள்கின்றோம். அப்ப அந்த கஷ்டம் அப்படிங்கிறது தன்னை போல வருதானா ஒன்றை தொட்டு ஒன்று வரும். உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். நம்ம எங்காவது வெளியே போறப்ப யாராச்சும் ஒருத்தர் நம்ம சட்டையிலையோ அணிந்திருக்கக்கூடிய உடைகள்லையோ ஏதோ சின்ன கரை மாதிரி ஆயிருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டா அவ்வளோ நேரம் இருந்த சந்தோஷம் அப்படிங்கிறது அப்படியே மறைந்து போய்விடும். அதுக்கப்புறம் உங்க கவனம் எல்லாம் எங்கதான் போயிடும்னா அவங்க சொன்னாங்க இல்லையே கரை இருக்குன்ட்டு அதுலயே தான் இருக்குமே தவிர வாழ்க்கையை முழுவதுமாக அனுபவிப்பதற்காக அப்போது இருக்க மாட்டோம். அந்த காலத்தை நம்மால் முழுமையாக அனுபவிக்க முடியாது. இது எப்படி நடக்கிறது அப்படின்னா, நம்ம எண்ணங்கள் எல்லாம் நம் புறத்தோற்றத்தை பற்றியோ நாம் கட்டமைத்து வைக்கின்ற ஒரு பிம்பத்தை பற்றியோ மட்டும்தான் இருக்கிறதே தவிர நாம் யார் என்பதை பற்றி நாம் சிந்திப்பதாக இல்லை. இந்த விஷயங்கள் யாருக்கு கஷ்டத்தை கொடுக்கும்? இப்போ ஒரு துன்பம் ஏற்படுகிறது என்றால் அது யாருக்கு அந்த துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னா சாதாரணமான வாழ்க்கையை நடத்தக்கூடிய அனைவருக்கும் அது துன்பத்தை கொடுக்கும். அதே நல்ல பக்குவப்பட்ட ஆன்மா, அந்த பக்குவப்பட்ட ஆன்மா என்ன பண்ணும் அப்படின்னா சாதாரணமா அது கடந்து போயிடும். இப்ப உதாரணத்துக்கு யாராச்சும் ஆடையில கரைப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா கரை தானே அப்படின்ட்டு கடந்து போயிடுவாங்க. ஏதேனும் துன்பம் வருகிறதா, துன்பம் தானே அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. அதை ஒரு பொருட்டாவே நினைச்சுக்க மாட்டாங்க. கையில் அடிபட்டிருக்கா அப்படியே போயிடுவாங்க. நம்ம மகான் சதாசிவ பிரம்மேந்திர பத்தி சொல்லும் போது ஒரு இடத்துல ஒரு மன்னர் கூட ஒரு தப்பான புரிதல் ஏற்பட்டுரும் ஒரு மன்னருக்கு ஐயாவை பத்தி. அப்ப என்ன பண்றாங்க, ஐயாவுடைய ஒரு கையை வெட்டிடுவாங்க. அது நம்ம வரலாறுகள்ல படிக்க முடியும். கையை வெட்டிடுவாங்க. கையை வெட்டிட்டாங்களேன்னு அவர் பதட்டப்படவும் கிடையாது, அதை பத்தி கவலைப்பட்ட மாதிரியே கிடையாது. அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பார். அப்ப அவர் அந்த துன்பத்துக்கு அந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்கல, அவர் அதை உணரல. ஏன்னா தான் யார் என்பதை உணர்ந்து கொண்டார். அவருக்கு இந்த உடல் நான் அல்ல என்பது புரிந்து கொண்டது.
இன்னொன்று அந்த வழி அவருக்கு பெரிதாக தெரியவில்லை, கடந்து சென்று கொண்டிருப்பார். அப்பொழுது அந்த மன்னருக்கே புரிய வரும், நம்ம தவறு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அதே போலதான் ஒரு ஞானம் அடைந்தவர்கள், ஒரு பெரிய அளவிலான புரிதல் உண்டானவர்கள் கஷ்டத்தை பற்றி எப்பவுமே கவலைப்பட மாட்டாங்க, கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. மாறா நம்மள மாதிரி ஆட்கள் தான் ஒரு கஷ்டம் வந்துட்டு அதையே நினைச்சு பல கஷ்டத்தை கொண்டாந்துக்குவாங்க. சாதாரணமா ஒரு காய்ச்சல் வரும், எனக்கு காய்ச்சல் வந்துருச்சேன்னு நினைச்சு தலைவலி வரும், எனக்கு காய்ச்சலும் தலைவலியும் வந்துருச்சேன்னு நினைச்சு சளி பிடிக்கும். இதெல்லாம் வந்துருச்சேன்னு நினைச்சு அடுத்தடுத்த வியாதிகளை வர வச்சுக்கிட்டே இருப்போமே தவிர அதுல இருந்து விடுதலையாகவே முடியாது. யாருக்கு அப்படின்னா அதை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருப்பவர்கள், அந்த கஷ்டத்தை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அவ்வாறுதான் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா, வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும். என்னோட குருமாதா அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த ஜென்மம் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த வாய்ப்பு, இதை சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம தலையில எழுதப்பட்டு இருக்கலாம், நமக்கு இந்த பிறவியோடு இந்த மோட்சம் கிடைக்கணும் அப்படிங்கிறது எழுதப்பட்டு இருக்கலாம். நீங்கள் வந்துட்டு விழிப்புணர்வு நிலையிலே இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஞானம் அடையலாம் அப்படின்னு இருந்திருக்கலாம். எல்லா வாய்ப்புகளையும் இறைவன் உங்களுக்கு கொடுத்து இருக்கலாம். ரொம்ப முக்கியமா நம்ம வாழ்கின்ற இந்த சூழ்நிலையின் காரணமாக, அந்த சுகபோகத்தின் காரணமாக நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதை தவிர்த்து விடுகின்றோம், அதிலிருந்து விலகி விடுகின்றோம். அப்படிங்கும் போது அது எவ்வளவு பெரிய குற்றம் நினைச்சு பாருங்க. கைக்கு கிடைக்கக்கூடிய தூரத்திலே உங்களது ஞான வாழ்க்கை இருக்கிறது, அருகாமையில் சென்று விட்டு வேண்டாம் என்று உதறிவிட்டு வந்து விட்டால் எவ்வளவு பெரிய குற்றம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க, இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஒரு தீவிரமான கடவுள் பக்தன் ஒரு கிராமத்துல வசிச்சுக்கிட்டு வர்றாங்க. திடீர்னு ஒரு காலத்துல பெருவெள்ளம் வந்துருது. அப்ப பெருவெள்ளம் வரப்போது எல்லாம் ஒடியாங்க மேட்டுக்கு போயிடலான்னு சொல்றாங்க. கடவுள் இருப்பார், என்னை காப்பாத்துவார் அப்படின்ட்டு அவர் வீட்டிலேயே இருக்காரு. தண்ணி அதிகமாயிட்டே வருது, ஒரு வீட்டுக்கு படிக்கு மேல ஏறிடுது. அப்ப படகுல வந்து கூப்பிடுறாங்கப்பா, வாப்பா வெள்ளம் அதிகமா வருதுன்னு. இல்லை, என்னை கடவுள் காப்பாத்துவார் அப்படிங்கிறாரு. அவங்களும் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தண்ணி மட்டம் உயர உயர மாடிக்கு போறாரு. மாடி அளவுக்கு தண்ணி வந்துடுது. இன்னும் அடுத்து வந்து இந்த விமானம் மூலியமா, இந்த ஹெலிகாப்டர் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து கயிறை போட்டு ஏறி வா, தப்பிச்சிடு அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, என்னை கடவுள் காப்பாத்துவார் அப்படின்ட்டு அப்பயும் அங்கேயே நிற்கிறார். அதுக்கு மேல அவரு கழுத்து உயரத்துக்கும் தண்ணி வந்துடுது. அதுக்கப்புறம் பார்க்குறா, யாரும் வரல, முழுகி இறந்து போயிடுறாரு. மேலே போறாரு. மேலே போனதுமே கடவுள்கிட்ட ஒரே சண்டை. நீ வந்து காப்பாத்துவேன்னு தானே இருந்தேன், கடைசி வரல நீ காப்பாற்றவே இல்லையே, உன்னை நம்பினது வீணா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஏய் வெள்ளம் வருதுன்னு முதல்ல நான் தான் சொன்னேன், எல்லாம் வந்துருங்க மேட்டு பகுதிக்கு போயிடலான்னு, நீ அதை புரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் சரி இன்னும் என் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன்னு படகுல வந்தும் கூப்பிட்டேன், அப்பயும் நீ புரிஞ்சுக்கல. சரி கடைசி வாய்ப்பா நம்ம விமானத்துல போய் கூப்பிடலான்னு விமானத்திலேயே வந்து கூப்பிட்டேன், அப்பயும் நீ புரிஞ்சுக்கல. இதுக்கு மேல உனக்கு எத்தனை வாய்ப்பு கொடுக்க முடியும்னு இறைவன் கேட்டதா ஒரு கதை சொல்லுவாங்க. அதே போலதான் இந்த ஞானம் அடைய வேண்டும் என்ற வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த பிறவியிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கான வழிகள் வந்து பல்வேறு வகையில நம்மளுக்கு வரலாம். ஒரு குழந்தை சொல்லலாம், ஒரு இளைஞர் சொல்லலாம், ஒரு வயதான தாத்தா சொல்லலாம், இல்ல குருமார்கள் சொல்லலாம். அதற்கான வழியை நம்ம கவனமா கவனிச்சுக்கிட்டு இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இயற்கையை கவனிச்சோம்னாலே பல விஷயம் புரிய வந்துடும். அதை கேட்குறோம், ஆனா அதுல வந்துட்டு நம்ம செயல்படுத்தல, அதை முயற்சி செய்யல அப்படிங்கும் போது அந்த இடத்துல நம்ம வாய்ப்பை தவற விடுறோம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் பெரும் பாவமாகிறது. உங்களுக்கு இறைவன் வாய்ப்பை கொடுக்கின்றார், அதை பயன்படுத்திக்காமல் விட்டுவிட்டா அது பெரும் பாவமாகிவிடும். காரணம், இறைவன் எல்லாருக்கும் அந்த வழியை காட்டுவதில்லை, உங்களுக்கு தர்றார், காட்டுறார். ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்கிறது இல்லை, அதை சரியா பயன்படுத்திக்கிறது இல்லை. அப்படிங்கும் போது நாம் நம் வாழ்க்கையை தொலைத்து விடுகின்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னா, இறைவன் கொடுக்கின்ற வாய்ப்பு எப்ப எப்படி வேணாலும் வரும். அப்ப நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நம்ம விழிப்புணர்வு நிலையில இருக்கணும், அதாவது கவனமா இருக்கணும். வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடத்தையும் பொறுமையாக கடந்து போகணும். எல்லோருமே இறைவன், எல்லோருமே இறை அம்சம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்பதான் எல்லோருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம கிட்ட பேசுறாங்க, நம்மளுக்கு ஒரு புரிதலை உண்டாக்குவதற்காக தான் பேசுறாங்க என்பதை கவனத்தில் கொண்டால் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தர இருக்கின்ற பாடத்தை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம், வாழ்க்கையிலே மேன்மை அடைய முடியும். சிவாய நமः.